அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் பட் படத்தோட பேக்கை வந்து பார்க்கணும் பிரதீப் ரங்கநாதன் அண்ட் சாயபிங்கரோட மியூசிக், மமிதா பைஜு, சரத்குமார் சார், ரோகிணி மேம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் பேக்காக இருக்கிறனால இந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் இந்த படத்தை யார் கொண்டாடுவா அப்படின்னு பார்த்தோம்னா பக்கா ஜென்சி கிட்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை லவ் பண்ணுறது, அந்த சின்ன சின்ன விஷயங்கள், சண்டை போடுறது, பிரிகிறது, பிரேக்கப் ஆகுறது, டக்குன்னு பேச்சப் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் காமிச்சிருக்கிறாங்க. பட் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃபஸ்ட்டு படம் லவ் டுடே ஒரு ஹீரோவாக நடித்தது, அதே மாதிரி 2வது படம் டிராகன், 3வது படம் டூட். இந்த 3ல் வந்து எந்த படம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் கொஞ்சம் 2 படங்களுக்கும் லாஸ்ட்டில் தான் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. பட் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதிர்பார்ப்புகள் அதிகமானனால அந்த விஷயங்கள் இருந்திருக்கா அப்படின்றது தெரியல. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாட்டு வந்து மன்னனா வந்தனா ஊர் அழகிற ஊரும் பிளட் பாட்டாக இருக்கட்டும். ஸோ நிறைய பாட்டு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நிறையா சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை வந்து அதிகமாக வந்து கேட்டு ரொம்ப பழக்கப்பட்டுருச்சு இந்த பாட்டு. அதனால் நிறைய பேர் வந்து கூடவே சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரு வைபு ஃபீல் கொடுத்துச்சு. சாய் அபியன்கருடைய முதல் படமா டூட் அப்படின்னு கேட்டால் அதில் எந்த இடத்துல வந்து இது ஃபஸ்ட்டு படம்ப்பா, இந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கல.